ஹலோ கைஸ் பிடிசி பார்த்தீங்கன்னா புல்லிஷ் டைம் லைன் திரும்புது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டார்கெட்டுக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பிடிசிக்கு. ஸோ அந்த டார்கெட் எந்த லெவலுக்கு போக போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். ஓகே, வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 58,500 வந்து டெலிகிராம் கால் கொடுத்துருந்தேன் ப்ரீமியம் குரூப்பில். ஸோ எக்ஸாக்டாக வந்து அங்கேருந்து மார்க்கெட் திரும்பியிருக்கு. ஸோ டார்கெட்டு வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிருச்சு, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணிருச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி தான். ஓகே, இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம இன்னியோட டாபிக் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ப்ரைஸ் அந்த ஏரியாவுக்கு வந்துருச்சு, ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்த மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து எந்த லெவலுக்கு போக போகுதுன்றது நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ராலாம் எடுத்துடலாம். ஒன் டேல வைக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக மாறுது. ஸோ இது டெலிகிராம்லேயே அப்டேட் பண்ணியிருந்தேன், ப்ரீமியம் குரூப்லேயே அப்டேட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ரீமியம் குரூப்பில் ஒரு கால் இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டு என்னவா இருக்க போகுது அப்படின்றது நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ பிடிசி ஒன் டே டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 61,600 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த இடம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம். இங்கேருந்து பவுன்ஸ் பேக் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பிடிசிக்கு. ஒரு புல்லிஷ் மொமெண்டம் பவுன்ஸ் பேக், அதாவது மார்க்கெட் வந்து திரும்பலை, பட் வந்து பவுன்ஸு, நான் சொல்கிறது பவுன்ஸு. ஓகேங்களா? ஸோ பவுன்ஸ் பேக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு லிக்விடேஷன் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் பம்பு, மறுபடியும் ஒரு லிக்விடேஷன் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆகுது, சரிங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் மார்க்கெட்டுக்கு இருக்குதுங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எந்த லெவலுக்கு போகலாம் அப்படின்றது ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு போகுமா அப்படின்றது மார்க்கெட்டு மேக்ஸிமம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். மெஜாரிட்டி திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் என்னுடைய கணிப்பு பிரகாரம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன இடம்னா, இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் ஒன்று வரைஞ்சிடுறேன். இங்கே வந்து மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா 67,000 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லெவலை வந்து மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 67,000 வந்து மார்க்கெட்டு உடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இயர்லி கால் வேணும்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 67,000க்கு மேலே போயிட்டு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிடிசி வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பேரிஷாக தான் இருக்குது. இங்கே வந்து புல்லிஷ்க்கு எந்த அறிகுறியுமே இல்லை. அதாவது மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட் திரும்புறதுக்கு அறிகுறி இப்போ இல்லை. ஆனால் ஒன் டேல பார்க்கும்பொழுது பவுன்ஸ் பேக்கு ரெடி ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஓகேவா? ஸோ நேற்றே சொன்னேன், பவுன்ஸு பேக் வந்து 67,000 வந்து டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டெக்னிக்கல் அனலைஸ் நம்ம வச்சு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 67,000 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 67,000 போயிடும், அதுக்கு மேலே லிக்விடேஷன் இருக்கும். அங்கே லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நான் சொல்கிறேன், இல்லைனா அப்படியே மேலே போகிற மாதிரி இருந்தால் சொல்கிறேன். ஆனால் புல் மார்க்கெட் வந்து இங்கேருந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம். பட் பவுன்ஸ் பேக் மட்டும் வரலாம். 67,000 வரையும் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து எத்திரியும் பார்க்கலாம். எத்திரியம் அப்டேட் வந்து ஓகே, எத்திரியம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுது ஒன் டேல. ஸோ அதுவும் வந்து புல்லிஷாக மாறுது மார்க்கெட்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வரையும் போகிறது, அதாவது 1850 இருக்குல்ல, அந்த ஏரியா வரையும் போகலாம். அப்படி இல்லைனா அதுக்கு கீழே வந்து 1700 ஏரியா. ஸோ இந்த ஏரியா வரையும், இந்த 1770லேருந்து 1850, ஸோ இந்த ஏரியா வரையும் எத்திரியம் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எத்திரியம் வந்து இந்த 1850க்கு மேலே ஒன் டேல க்ளோஸ் வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் புல்லிஷாலாம் மாறாது. அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் ஒன்று போடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து புல்லிஷ் பேட்டர்ன் வந்து எதுவுமே இல்லைங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த மார்க்கெட்டில் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. ஆக மொத்தத்தில் பிடிசி வந்து ஒரு பவுன்ஸ் பேக் மட்டும்தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் அதை வந்து முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ப்ரீமியம் குரூப்பில் இயர்லியாகவே நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறுபடியும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம் ப்ரீமியம் குரூப்பை. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ராசஸ் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா 67,000 போகும். ஓகேங்களா? இன்னும் பேரிஷ் மார்க்கெட் முடியல. இது வந்து சின்ன பவுன்ஸ் பேக் மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா நாலேஜும் வந்து ஒரு எஜுகேஷன் நாலேஜாக நீங்கள் வச்சு
நீங்க உங்க நாலேட்ஜ் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்றதா, இன்வெஸ்ட் பண்றதா முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மனி. ஐ அம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.